எல்லாருக்கும் வணக்கம். ஹிந்தி ரொம்ப சூப்பரா கரெக்டா ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே பேசணும், கரெக்டா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹிந்தி மொழியில ஒவ்வொரு பொருட்களுக்குமே இந்த பொருள் ஆண், இந்த பொருள் பெண் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம யூஸ்வலா தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களை தான் நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்த்திருப்போம். அவங்க கிட்ட எப்படி பேசணும், இல்ல அவள்னா பெண் கிட்ட சொல்றதுன்னா அவள்னு சொல்லுவோம், ஆண் கிட்ட சொல்றதுன்னா அவன்னு சொல்லி சொல்லுவோம், ஆணை பத்தி சொல்றோம் அப்படின்னா சொல்லி அவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இதுவே ஹிந்தியில ஒரு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம பொருட்களுக்கு இந்த மாதிரி வேறுபாடு வச்சிருக்காங்க. எதனால கண்டிப்பா அந்த மாதிரி வேறுபாடுகள் தெரிஞ்சே இருக்கணுமா, அது தெரிஞ்சுதான் நம்ம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணுமா, அப்படி யூஸ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறது எல்லாமே தான் நம்ம இந்த கிளாஸ்ல பாக்குறதுக்கு போறோம். சரி, அப்படியே கரெக்டா தான் பேசணும் அப்படிங்கும் போது ஒரு பொருள் ஆணா இல்ல பெண்ணா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், அதுக்கெல்லாம் ட்ரிக் இருக்கா, இல்ல நம்மளா ஒரு டிக்ஷனரி வச்சுக்கலாமா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சென்டென்சஸ் எப்படி அதுக்கு ஏத்தது மாதிரி சேஞ்ச் ஆகும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம காமனா சொல்லிட்டு போலாமே, நம்ம எதுக்கு அப்படி பிரிச்சு சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாம் நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவுமே அதிகம். வாங்க நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகே, இந்த ஹிந்தி மொழிக்கு பெயர்கள் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பெண் அப்படிங்கும் போது இப்போ இது பொண்ணு அப்படின்னு சொல்லி பெண் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம், ஆண் ஆண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க பெயர்கள் எப்படி கொடுத்திருக்காங்க, இங்க பையனுக்கு லடுக்கா, பொண்ணுக்கு லடுக்கி. இதுல நான் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்றேன். பையன் அப்படின்னா ஆ சவுண்ட்ல முடிக்கிற மாதிரியான பெயர்கள் கொடுத்திருக்காங்க. பொண்ணு அப்படின்னா ஈ சவுண்ட்ல முடிகிற மாதிரியான பெயர் கொடுத்திருக்காங்க. பையன்னா லடுக்கா, பொண்ணுன்னா லடுக்கி. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. குழந்தைகள்ல ஆண் குழந்தை அப்படின்னா பச்சான்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தை அப்படின்னா பச்சின்னு சொல்லுவாங்க. இதுலயும் நீங்க அதே ரூல்ஸ அப்ளை பண்ணி பாருங்க. ஆண் அப்படின்னு வர்றதுக்கு ஆ சவுண்ட்ல முடிச்சிருக்காங்க, பெண் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஈ சவுண்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ரூல்ஸ் ஓகே. நம்ம ஒரு பொண்ணை பாக்குறோம், பையனை பாக்குறோம் அப்படிங்கும்போது ஓகே, நமக்கு தெரியும் பச்சா பச்சி. இப்போ ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம். இல்ல பொண்ணை பாக்குறோம்னா லடுக்கி அப்படின்னு சொல்லலாம், பையனை பாக்குறோம் அப்படின்னா லடுக்கா அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். மனிதர்களுக்கு ஓகே, நம்ம பார்ப்போம், இல்லைன்னா போட்டோ பார்த்து சொல்லுவோம், இல்லைன்னா அவங்கள பத்தி பேசும்போது பொண்ணை பத்தி பேசுறோமா பையனை பத்தி பேசுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த தருணங்கள்ல நம்ம கரெக்டான வார்த்தைகள் நம்ம எடுத்து பேசிக்கலாம். ஓகே, இதுவே ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம காமனா பாத்திரம் எல்லாமே, இங்க இருக்க எல்லா 4 பாத்திரம் இருக்கு, 4யுமே நம்ம பாத்திரம்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா யுட்டென்சில்ஸ் அப்படின்ட்டு தான் காமனா சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே யுட்டென்சில்ஸ் இல்லைன்னா பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கே 2 வகையா பிரிச்சிருக்காங்க. பத்தீலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பத்தீலின்னு சொல்லுவாங்க. 2க்குமே மீனிங் பாட் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன ரூல் படி நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். அந்த ரூல் படி இதுல எது ஆண் வார்த்தை எது பெண் வார்த்தைன்னு உங்களால இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சிருக்கும். கரெக்ட். ஆ சவுண்ட்ல முடியறது ஆண் வார்த்தை, ஈ சவுண்ட்ல முடியறது, ஈ சவுண்ட்ல முடியறது, என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்காதீங்க, ஈ சவுண்ட்ல முடியறது பெண் வார்த்தை. அப்போ பத்தீலாங்கிறது ஆணுக்கு, பத்தீலி அப்படிங்கிறது பெண்ணுக்கு. சரி, இங்க இருக்கிற பாத்திரங்கள்ல எது பத்தீலா எதை பத்தீலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது நம்பர் 10வது நம்பரை கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா, 11 பத்தீலான்னு சொல்லுவாங்க, 10 பத்தீலின்னு சொல்லுவாங்க. இதே 14யும் 11யும் கம்பேர் பண்ணீங்கன்னா 14 பத்தீலான்னு சொல்லுவாங்க, 11 பத்தீலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பெரிய பாட்டை பத்தீலா அதாவது ஆணா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க,
இதே சின்ன பாட்டு, அதை விட சின்னதா இருக்கு, அது கூட கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கு அப்படின்னா பத்தீலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. நம்ம சாதாரணமா எல்லா இலைகளையுமே இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க அதே ரூல்ஸ் அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. பத்தா அப்படிங்கிறது ஆண் வார்த்தை, பத்தி அப்படிங்கிறது பெண் வார்த்தை. பெரிய இலையா இருந்தா பத்தான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ஆண் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க பெரிய இலைய, அதனால பத்தான்னு சொல்றாங்க. சின்ன இலைய பெண் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க, அதனால பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது எதனால ரொம்ப ரொம்ப முக்கியம்? நம்ம ஏன் வந்து பெரிய இலைய பார்த்து பத்தின்னு சொன்னா என்ன தப்பா, என்ன புரிஞ்சுக்குவாங்கல்ல அப்படிங்கும்போது, நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட க்ளோஸா இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படிங்கும்போது அந்த பட்சத்துல அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஹிந்தி கிராமர் படி இது வந்து தவறு. மத்தவங்க கிட்ட நீங்க போய் பேசும்போது இது வந்து தப்பு, தப்பா பேசுறாங்க, என்ன தப்பா பேசுறாங்க, சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. கடைசியில அது நம்ம தவறா பேசுறது மாதிரி முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸ்ல மற்ற வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்து அமையும். அட்ஜெக்டிவ்ஸ் இல்ல வேர்பு இது எல்லாமே ஆண் வார்த்தைக்கு ஒரு விதமா அமைஞ்சிருக்கும், பெண் வார்த்தைக்கு ஒரு விதமா அமைஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம பேசக்கூடிய, நம்ம அதாவது எந்த பொருளை பத்தி பேசுறோமோ அந்த பொருள் ஒரு ஆண் வார்த்தையை சார்ந்த பொருளா இல்ல பெண் வார்த்தையை சார்ந்த பொருளா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டான வேர்ட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸ் மாறும், அதை பேஸ் பண்ணி வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். மொத்தத்துல உங்க ஹோல் நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க பாருங்க, அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதே வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆகும் அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி. இதனாலதான் நம்ம அந்த வார்த்தை, அதாவது அந்த பொருள் ஆனா பெண்ணா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கரெக்டா என்ன சொல்லணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். நம்ம பச்சை இலை அப்படின்னு சொல்லுவோம், இலைன்னு நம்ம காமனா சொல்றதுனால அந்த பச்சை அப்படிங்கிறது நமக்கு காமன் தான், வெறும் பச்சை இலை. இங்க பச்சை அந்த நிறம் இருக்கு பாருங்களேன், அத ஆண் வார்த்தைக்கு சொல்றதா இருந்தா ஹரான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, பெண் வார்த்தைக்கு சொல்றதா இருந்தா ஹரின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களால கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண முடியும் எந்த இடத்துல ஹரா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய இலையதான் ஆண் இலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் பத்தான் யூஸ் பண்ணுவாங்க. பத்தான் யூஸ் பண்ணா ஹரா பத்தா அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். பத்தின்னு யூஸ் பண்ணா ஹரிபத்தி அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இங்க இந்த இலையுடைய தன்மையை இங்க குறிக்கிறாங்க, அட்ஜெக்டிவ் சேஞ்ச் ஆகுது. அதாவது அட்ஜெக்டிவ் வந்து கிரீன், இந்த இலையுடைய தன்மை, இதனுடைய குணம், இதனுடைய நிறம், இதெல்லாம் சொல்லும் போதுதான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தையே வந்து சேஞ்ச் ஆகுது, ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதை நீங்க ஹிந்தியில பெரிய இலைக்கு போயிட்டு ஹரி பத்தா அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அது டோட்டலி ராங். ஹரா பத்தி அப்படின்னு சொல்லக்கூடாது, அது டோட்டலி ராங். பத்தின்னா ஹரின்னு யூஸ் பண்ணும், பத்தான்னா ஹரான்னு யூஸ் பண்ணும். ஸோ இது ஆண் வார்த்தை யூஸ் பண்ணுமா பெண் வார்த்தை யூஸ் பண்ணுமாங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் சரியான, நம்ம ஃபார்ம் பண்ற சென்டென்ஸ்ல சரியான அட்ஜெக்டிவ் சரியான வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருள் நம்ம சொல்லக்கூடிய பொருள் வந்து ஆண் வார்த்தை, ஆண் பொருளா இல்ல பெண் பொருளா, அதுக்கு சரியான வார்த்தை நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு கரெக்டா யூஸ் பண்ணும் போதுதான் அந்த அட்ஜெக்டிவையும் வேர்ப்ஸையும் சரியா யூஸ் பண்ண முடியும். கூடவே அந்த நம்ம பொருள் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கா, அதை பேஸ் பண்ணியும் அட்ஜெக்டிவும் வேர்ப்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம சென்டென்சஸ்ல எப்படி அந்த வார்த்தை கரெக்டா யூஸ் பண்ணணும், எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத
ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையான்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஆண் வார்த்தை சிங்குலரா இருந்தா டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. அதுவே அந்த ஆண் வார்த்தை பன்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிஃப்ரெண்டான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கிறேன், பேசா பேசே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேசா ருப்பி இருக்கு இல்லையா, நம்ம இந்த ருப்பீஸ ஹிந்தில எல்லாருமே இப்ப வழக்கத்துல இருக்கிற வார்த்தை பேசா பேசே. ஏன் பேசா யூஸ் பண்ணணும், ஏன் பேசே யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு ஆண் வார்த்தை, ருப்பீஸா அதாவது பணம், அதை வந்து ஆண் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனால பேசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ சவுண்ட்ல முடியுது. இதுவே நம்ம ஒரு ருப்பி மட்டும் கிடையாது, நிறைய ருப்பீஸ் இருக்கும் இல்லையா, அதனால காமனா பேசே அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி கிடையாது, பேசே. ஸோ பேசே அப்படிங்கிற ஏ அப்படிங்கிற சவுண்டுல முடியும். இதே ஒரு பெண் வார்த்தையா இருந்தா ஈ சவுண்டுல முடியும். ஆனா பெண்ணா கன்சிடர் பண்றாங்க இல்லையா பொருட்கள், அந்த பொருட்களுக்கு எப்பவுமே ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும் எப்பவுமே அது ஈ சவுண்டுல தான் முடியும். அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனா இது வந்து இந்த ரூல் வந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தை எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு வேர்ப் சூஸ் பண்ணும்போது, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் வேர்பையும் நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப என்ன வார்த்தையும் எடுக்கணும் நம்ம அப்படிங்கறதே இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. இப்ப இங்க பேசா அதாவது காசுங்க இருக்கு, பேசா பேசானா ஆண் வார்த்தை, இந்த பொருளை வந்து ஆணா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால பேசான்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. இதுவே நிறைய காசு இருக்கு, காசு நிறைய காசு அப்படின்னு அந்த ப்ளூரல் பன்மையில இருக்கும்போது பேசே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள்ல பாத்திரத்திலேயே வந்து பெரிய பாத்திரம் ஆண் வார்த்தை, சின்ன பாத்திரம்க்கு ஒரு பெண் அப்படின்னு கன்சிடர் பண்ணினதுனால அங்க 2 வார்த்தைகள் இருந்துச்சு. பத்தேலான்னு இருந்துச்சு, பத்தீலி அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி இலை அப்படின்னு வரும்போது பெரிய இலைய ஆணா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, சின்ன இலைய பெண்ணா கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு பேரையே 2ஆ பிரிச்சு பத்தா பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல காசு அப்படிங்கும்போது காசுக்கு மொத்தமாவே காசை ஆனாதான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 1000 ரூபாய் நோட்டுன்னா பைசான்னு சொல்லணும், 1000 ரூபாய்க்கு கம்பேர் பண்ணும்போது 500 ரூபாய் நோட்டு அப்படிங்கும்போது பைசி, அந்த மாதிரி பெயர் இங்க வைக்கல. காசு அப்படிங்கும் போதே ஒரு ஆணா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால பைசா அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறாங்க. ஆ சவுண்ட்ல முடியுது. இதே அந்த பைசா வந்து ரொம்ப அதாவது பன்மையா இருக்கு, ப்ளூரலா இருக்கு அப்படிங்கும் போது அந்த வார்த்தை பைசேவா மாறும். இங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க, ஏ கித்னே பைசே ஹே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பொருள் இருக்கு, அது எல்லாத்தையும் காமிச்சு ஏன்னா இதுன்னு சொல்றதுக்கும் நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே இவைகள் அப்படின்னு சொல்லும் போது ஏங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பொருட்கள் இருக்கு, அதை காமிச்சு ஏ கித்னே பைசே ஹே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைசே அப்படிங்கும்போது ஒரு பைசா கிடையாது, பைசேன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினதுனால கித்துனே, கித்துனா அப்படின்னா எவ்வளவுன்னு அர்த்தம், கித்துனேனாலும் எவ்வளவுன்னு தான் அர்த்தம். இங்க பைசேங்கிறது பன்மை வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கித்துனேவும் பன்மை வார்த்தையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கித்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏ கித்னா பேசேகேன்னு கேட்டா அது தப்பு. அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எந்த வார்த்தை சரியா யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்றதுக்கு முடியும். கரெக்டான ஒரு அட்ஜெக்டிவும் கரெக்டான ஒரு வேர்பும் நம்மளால யூஸ் பண்றதுக்கு முடியும். ஏ கித்னா பைசா ஹே, பைசா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கித்னான்னு நம்ம யூஸ் பண்ணலாம், அது கரெக்ட். ஏ கித்னா பைசா ஹே, ஏ கித்னே பைசே ஹே. பைசே யூஸ் பண்ணதுனால கித்னே தான் யூஸ் பண்ணணும், பைசா யூஸ் பண்ணா கித்னா யூஸ் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் சொன்ன 2 எக்ஸாம்பிள வச்சு, அதாவது பாத்திரங்கள், இலை, அதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி 2ஆ பிரிச்சு ஆண், பெண், சின்ன இலைன்னா 10 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராதுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். பைசா காசுங்கிறதே ஆணா கன்சிடர் பண்ணி இருக்கிறதுனால பைசான்னு பேர் வச்சுட்டாங்க. இங்க துணி அப்படிங்கறது ஆண், அவ்வளவுதான். துணினாலே ஆண் தான், அது எந்த துணியா இருந்தாலும் சரி. அத கப்படான்னு தான் சொல்லுவாங்க. ஆண்னு கன்சிடர் பண்ணி கப்படான்னு பேர் வச்சுட்டாங்க. ஆ சவுண்டுல முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது நம்மளோட ரூல் படி ஆண் பொருள் வந்து ஆணா இருந்துச்சுன்னா ஆ சவுண்ட்ல முடியும், பெண்ணா இருந்ததுன்னா ஈ சவுண்ட்ல முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூல்ஸ் இது வரைக்கும் கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்குது. கப்படான்னு பேர் வச்சுட்டாங்க. ஏ கேசா கப்படா ஹே, இந்த துணி எப்படி, இந்த ஃபேப்ரிக் எப்படி, இந்த கேசான்னா எப்படி, ஏன்னா இந்த, கப்படான்னா துணி, எப்படின்னு கேட்கறதுக்கு தான் கேசாங்கிற வார்த்தையை அங்க போட்டிருக்கிறாங்க. ஏ கேசா கப்படா ஹே, இந்த துணி எப்படி, இந்த ஃபேப்ரிக் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு துணியை சொல்றாங்க. இதுவே பல துணிகளை, நிறைய துணிகளை காமிச்சு இந்த துணியெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க கப்படேன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அப்ப சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஏ கேசே கப்படே ஹே அப்படின்னு சொல்லி மாறும். கப்படேன்னு யூஸ் பண்ணதுனால கேசேன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கேசே கப்படே ஹே, இந்த துணிகள் எல்லாம் எப்படி, அதாவது இந்த துணிகள், கப்படே அப்படின்னா துணிகள், கப்படான்னா துணி, கப்படின்னா ஒரு துணிகளுக்கு மேல பன்மையா இருக்கிறதுனால கப்படி. ஆண் வார்த்தை பன்மையா இருந்தா மட்டும்தான் ஏ சவுண்டுல முடியும். பெண் வார்த்தை பன்மையா இருந்துச்சுனாலும் ஒருமையா இருந்ததுனாலும் எப்பவுமே ஈ சவுண்டுல தான் வந்து இருக்கும். ஆண் வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ். ஒரு பொருள் ஆணா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த ஆண் வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, கப்படான்னு சொல்லிட்டு. அந்த துணி அப்படிங்கிறது பன்மையா இருக்கு அப்படிங்கும் போது கப்படே அப்படின்னு சொல்லி மாறும். அந்த வார்த்தை கப்படேவா மாறிடுச்சுன்னா கேசா அப்படிங்கிறது கேசே அப்படின்னு சொல்லி மாறும் சென்டென்ஸ்ல. ஸோ சென்டென்ஸ் இப்படிதான் சேஞ்ச் ஆகும். ஏ கேசே கப்படே ஹே. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எதனால அந்த வார்த்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும்? ஆண் வார்த்தையா, அந்த பொருள் ஆணா பெண்ணான்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எந்த ஆண் வார்த்தை யூஸ் பண்ணணும், பெண் வார்த்தை என்ன கரெக்டா யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அட்ஜெக்டிவ், சென்டென்ஸ்ல வர அட்ஜெக்டிவ்ஸும் வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சரியான வார்த்தைகள் எடுத்து யூஸ் பண்றதுக்கு முடியும். காஃபிய பெண்ணா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனால இந்த வார்த்தை காஃபி அப்படின்னு அதோட சவுண்டு, கடைசி சவுண்டு பாருங்களேன், ஈல வந்து முடியுது. காஃபின்னு தான் ஹிந்திலையும் வந்து சொல்லுவாங்க. ஈ சவுண்ட்ல முடியுது. காஃபி கேசி ஹே அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. காஃபிங்கிறது பெண்ணா கன்சிடர் பண்றதுனால ஈ சவுண்ட்ல முடியுது. அதே தான் வச்சிருக்காங்க, காஃபின்னு தான் வச்சிருக்காங்க. ஹிந்திலையும் கேசி ஹேன்னு சொல்லி தான் கேட்பாங்க. கேசா ஹே, காஃபி கேசா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க எதை பத்தி பேசுறீங்க? காஃபியை பத்தி பேசுறீங்க. அந்த காஃபி, நீங்க ஒரு ஆண் கிட்ட பேசுறதா இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட் ஆணா இருக்காங்க, அவங்க கிட்ட காஃபி எப்படி இருக்குன்னு கேட்கும் போதும், ஹிந்தியில கேட்கும் போதும் காஃபி கேசி ஹேன்னு தான் கேட்கணும். நீங்க ஆண் கிட்ட கேட்குறீங்களே, உங்க ஃப்ரெண்ட் ஆணா இருக்காங்களே, அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆண் வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் சென்டென்ஸ்ல அப்படின்னு கிடையாது ஹிந்தியில. இங்க அந்த பொருள், எந்த பொருள் பேசுறீங்க, அந்த பொருள் வந்து ஆணா, அந்த பொருள் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதுக்கு எந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? காஃபி பெண், காஃபி பெண் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால காஃபி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேஸ் பண்ணி என்ன வார்த்தையை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். கேசி தான் கரெக்ட், கேசா எடுக்கக்கூடாது, கேசே எல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆண் வார்த்தைக்கு தான் பன்மையா மாறும். இங்க பெண் வார்த்தை கேசின்னு தான் இருக்கும் எப்பவுமே. காஃபி கேசி ஹே தான் எப்பவுமே கரெக்ட். மூவிங்கிறதையும் ஒரு பெண்ணா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம மூவியை பத்தி பேசும்போது சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணணும். அச்சின்னு தான் யூஸ் பண்ணும். ரோஜா அச்சி மூவி ஹே. ரோஜாங்கிறது படத்தோட பேரு. ரோஜா அச்சி மூவி ஹே. அச்சா மூவின்னு சொல்ல மாட்டாங்க, அச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா தப்பாயிடும்.
மூவிங்கிறத பெண்ணா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கேத்த கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் நம்ம சென்டென்ஸ்ல. அப்பதான் நம்ம சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃபார்ம் பண்ண சென்டென்ஸே தப்பு. ஹிந்தியில கிராமர் படி மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் பேசும்போது கண்டிப்பா என்ன தப்பா பேசுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. தப்பா இருக்கே இவங்க சென்டென்ஸு, ஹிந்தி தவறா பேசுறாங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரோஜா அச்சி மூவி ஹேன்னு தான் சொல்லணும், அச்சா கிடையாது. ஏன்னா இது ஒரு பெண் மூவிங்கிறது பெண்ணா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த பெண்ணுக்கான ஏற்ற வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அச்சி ஈல முடியற இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ரோஜா அச்சி மூவி ஹே. ஆ சவுண்டுல முடிஞ்சா அது ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பொருளை ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தியில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈ சவுண்டுல முடிஞ்சா அந்த பொருளை பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற வார்த்தைகள்ல இந்த ரூலை அப்ளை பண்ணி நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 2 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஆ சவுண்டுல முடிஞ்சிச்சுனாலே அது வந்து ஒரு மேலா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, மேல் வார்த்தை, ஒரு ஆண் வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஈ சவுண்டுல முடிஞ்சது அப்படின்னா அந்த பொருளை பெண்ணா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஃபெமினின் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கறது உங்களுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆனா ஓரளவுக்கு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும். என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கறது இங்க நான் கொடுத்திருந்திருக்கேன். இந்த கிளாஸ்ல கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்திருக்கேன், நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் வேற வித்தியாசங்களும் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது 2வது ரூல். இந்த ரூல் அதாவது ஒரு ஆண் வார்த்தையா இருந்துச்சுன்னா அது பன்மையா இருக்கும்போது அந்த வார்த்தை சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எப்பவுமே எல்லா ஆண் வார்த்தைகளுக்குமே அப்ளிகபிள் ஆகும். இந்த ரூல்ஸ் எப்பவுமே இப்படியே தான் வந்து இருக்கும். இதே ஒரு பெண் வார்த்தையா இருந்தது அப்படின்னா அது பன்மையா இருந்துச்சு அப்படின்னாலும் அதே ஈ சவுண்டுல தான் இருக்கும். ஆ சவுண்டு ஆண் வார்த்தைக்கு ஆ சவுண்டுல இருக்கிறது ஏ சவுண்டுல வந்து போகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து பார்த்துருந்தோம், நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும். சரியான முறையில சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஆண் வார்த்தை பெண் வார்த்தை ரொம்பவுமே முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கறத புரியறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கும் நம்மளுடைய இன்னைக்கு கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இது கூடவே வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா லிசன் பண்ணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க எப்படி பேசுறாங்க, அதுல என்ன வார்த்தைகளை வந்து போடுறாங்க அப்படிங்கறத நல்லா லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு ஈஸியா நமக்கும் அந்த மாதிரியே வந்து பேசுறதுக்கு கரெக்டா முடியும். ஓகே, நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.